சிரிஞ்ச் பாட்டில் பம்ப். இப்படி ஒரு பம்பில் விளையாடுறத பார்க்குறப்போ உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பம்ப் உருவாக்கணும்னு ஆசையாக இருக்குதானே? வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு நமக்கு பிளாஸ்டிக் பாட்டில், பசை, கத்தரிக்கோல், செலோ டேப், 20 மில்லிலிட்டர் புதிய சிரிஞ்ச், இது எல்லாமே வேணும். கத்திரிக்கோலை வச்சு காணொளியில் பார்க்குறது மாதிரி ஒரு துளையை போட்டுக்கலாம். அடுத்து 4 சென்டிமீட்டர் நீளத்துக்கு ஒரு செலோ டேப் எடுத்து அந்த 2 பக்கமும் 1 சென்டிமீட்டர் மடித்து உள்நோக்கி ஒட்டணும். இதனால் டேப்பானது பசை இல்லாமல் நல்ல அடர்த்தியான நிறத்தோட ஒட்டிக்குது. இந்த டேப்பை துளையிட்ட மூடியில் உள்புறத்தில் பசையிடாமல் பொத்திக்கலாம். இது மூடியின் துளையை முழுவதுமாக மூடுது. அதே நேரத்தில் திறக்கவும் மூடுறதும் மாதிரியான அமைப்பை உருவாக்குது. சொல்லப்போனால் ஒரு வால்வு மாதிரி செயல்படுது. இது ஒரு சிறந்த வால்வு தானே. இப்போது பாட்டிலை மூடியால் மூடிடலாம். பாட்டிலின் அடிப்பகுதியில் ஒரு பெரிய துளை போட்டுக்கலாம். இந்த துளையின் அருகில் இன்னும் ஒரு துளை போட்டுக்கலாம். இந்த துளையை மூடுற மாதிரி ஒரு டேப்பு வச்சு காணொளியில் பார்க்குற மாதிரி ஒட்டிடலாம். இதுவும் ஒரு மூடி திறக்கிற மாதிரியான மற்றும் ஒரு வால்வு. இதுதான் நீரை வெளியேற்றக்கூடிய துளை. இப்போ நீங்கள் 20 மில்லிலிட்டர் சிரிஞ்சை எடுத்துக்கோங்க. அந்த முனைப்பகுதியை காணொளியில் பார்க்குற மாதிரி வெட்டி எடுத்துக்கங்க. இந்த சிரிஞ்சை பாட்டிலின் அடிப்பகுதியில் இருக்க துளையில் பொருத்தி பசையால் ஒட்டிடணும். பசை காயிற வரைய கொஞ்ச நேரம் பொறுத்திருக்கலாம். இப்போ வண்ண நீர் நிரப்பப்பட்ட பாத்திரத்தில் இந்த பாட்டிலை வச்சு சிரிஞ்சை இழுத்தீங்கன்னா வண்ண நீர் பாட்டில் உள்ள உறிஞ்சப்படுறத பார்க்கலாம். சிரிஞ்சு அழுத்தத்தினால நீர் வெளியேற துளை வழியாக அதிகப்படியான நீர் வெளியேறதை நீங்கள் பார்க்க முடியும். இது ஒரு திறன் வாய்ந்த பம்பு மாதிரியே செயல்படுது தானே. நீரை வெளியேற்ற துளையில் இருக்க டேப்பானது வால்வு மாதிரி செயல்பட்டு திறந்து மூடுது. சிரிஞ்சிலிருந்து பிஸ்டன், சிலிண்டர், ஒரு சிரிஞ்சு வால்வு, வெளியேற்றும் வால்வு, இவை எல்லாமே இணைஞ்சு ஒரு பம்பு மாதிரி செயல்படுது. தரையில் இருக்க பொருட்கள் சூரிய ஒளியின் தாக்கத்தால் கருகி போச்சுல, இதுக்கு இந்த பம்பை பயன்படுத்தி இந்த காஞ்ச நிலத்துக்கு தண்ணி பாய்ச்சலாமா? இந்த பம்பு அமைப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு பம்பை நீங்கள் உருவாக்கி விளையாடலாமே. அடிப்படை தத்துவம். பெர்னோலி தத்துவம். அழுத்த மாறுபாட்டின் காரணமாக பாய்மமானது, அதாவது திரவம் மற்றும் வாயு, அதிக அழுத்தம் இருக்க பகுதியிலிருந்து குறைந்த அழுத்தம் இருக்க பகுதிக்கு பாய்ந்து செல்லும்.